அமெரிக்காவில் தேசிய அளவிலான அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. That breaking news this morning that the threat against aluminum and steel. We power 1.5 million homes and businesses in New York and Michigan. ஏரியாவில் வரும் மாதங்கள்ல இந்த 50% tariff பண்றது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. Well, obviously this is discouraging news. The next Prime Minister of Canada, Mark Carney. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வீடியோவில் அமெரிக்காவில் தேசிய அளவிலான அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக 4 மாநிலங்களுக்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கனடாவுக்கு எதிர்வருகின்ற மார்ச் 12ஆம் தேதி கனடாவினுடைய அலுமினியம் மற்றும் ஸ்டீல் மீது ஏற்கனவே 25% இருந்த வரி 50% மாற்றப்பட்டுள்ளது. கனடாவுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தற்காலிக பிரதமரான மார்க் கார்னி அவர்கள் பற்றியும் அப்போதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். என்னுடைய சேனலுக்கு புதிதாக வாரீங்கள் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள இந்த வர்த்தக போர் ஒரு புதிய உச்சநிலையை எட்டி இருக்குது. ஏனென்றால் ஒன்டாரியோவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய டக் ஃபோர்ட் அவர்கள் அமெரிக்காவுக்கு வழங்கும் மின்சாரத்தின் மீது 25% வரியை விதிப்பதாக கூறியிருந்தார். இப்போது அதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் மூலப்பொருட்களாக இருக்கக்கூடிய ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தின் மீது 50% வரியை அடுத்த வாரம் 24 மணித்தியாலங்கள், அதாவது இப்போது மார்ச் 11ஆம் தேதி, அடுத்த மார்ச் 12ஆம் தேதி 50% வரி விதிப்பதாக கூறியுள்ளார். Garrett, good to see you. So we're seeing a major escalation today in this economic feud with Canada. Canada, the largest trading partner of the United States. What is the latest on the tariffs right now, and what will it mean? What's the date for these tariffs to take place? Well, Vicky, we were already expecting tariffs to go into effect tomorrow on steel and aluminum imports at a rate of 25%. The president's post a short time ago upping that number to 50% specifically for Canada. On aluminum alone, that could be hugely consequential. The U.S. imports the vast majority of the aluminum we bring into this country from Canada. இந்த மின்சார தடைப்படுத்தலால் அமெரிக்காவினுடைய ஒஹாயோ, பென்சில்வேனியா மற்றும் மிச்சிகன், மினசோட்டா, நியூயார்க் போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்பட போகிறது. இதனால தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேசிய அளவிலான எமர்ஜென்சியை அறிவித்துள்ளார். இதற்கு முன்னம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்போது இந்த தேசிய அளவிலான எமர்ஜென்சி அறிவித்தார் என்று பார்த்தால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற அன்றைய தினம் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுக்கு இடையிலான தெற்கில் உள்ள அந்த பகுதியில் தேசிய அளவிலான எமர்ஜென்சியை அறிவித்திருந்தார். அதற்கு அடுத்ததாக அவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு தான் இருக்குது. இனிவரும் நாட்களில் ஒன்டேரியோவுக்கும், அதாவது ஒன்டேரியோ அரசுக்கும், ஒட்டுமொத்தமான கனடா அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த வர்த்தக போர் ஒரு புதிய நிலையை எட்டியிருக்கு. ஏன்னா 50% வரி விதிப்புன்றது கனடாவை தான் மிகவும் பாதிக்கப் போகிறது. We power 1.5 million homes and businesses in New York and Michigan and in Minnesota. I just got off the phone with Governor Whitmer. I consider her a friend. We worked together for 7 years. She's a wonderful person, and I apologize to her. She understands. But what I recommend is on the electricity bill, put down this increase is a tariff from Trump. It's a Trump tariff, which is basically a Trump tax. வரி விதிப்பு தொடர்பாக கனடாவினுடைய புதிய பிரதமராக, அதாவது தற்காலிக பிரதமராக லிபரல் கட்சி அங்கத்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க் கார்னி அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது, The next Prime Minister of Canada, Mark Carney. Donald Trump. And Donald Trump, as we know, has put, as the Prime Minister just said, unjustified tariffs on what we build, on what we sell, on how we make a living. He's attacking Canadian families, workers, and businesses, and we cannot let him succeed. And we won't. We won't. கனடா இந்த நடவடிக்கைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் நிச்சயம் ஈடுபடும். கனடா மீது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரி விதிப்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் கனடாவானது 6.6 மில்லியன் தொன்கள் ஸ்டீலை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து, அதுக்கு அடுத்ததாக பிரேசில், மெக்சிகோ, கொரியா, அடுத்தது வியட்நாம், ஜப்பான் என்ற வகையில் ஸ்டீலை ஏற்றுமதி செய்கிறார்கள். கனடா தான் அமெரிக்காவுக்கு ஸ்டீலை ஏற்றுமதி செய்யக்கூடிய முதல் தர நாடாக இருக்குது. அலுமினியம் என்று பார்க்கும்போது கனடா 3.5 மில்லியன் தொன்கள் அலுமினியத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யுது. இப்போ இதில் 50% வரி என்று பார்க்கல, அது கனடாவுக்கும் பெரிய பாதிப்பாக இருக்கும். அதே போல்
அமெரிக்காவுக்குமே மிகப்பெரிய பாதிப்பாக தான் இருக்க போகுது. குறிப்பாக ஒன்டாரியோவில் ஹாமில்டன் என்ற ஒரு இடத்துல வந்து இந்த ஸ்டீல் மற்றும் அலுமினிய உற்பத்திகள் நடைபெறும். அதே போல் மோட்டோவாவிலேயும் இந்த ஸ்டீல் உற்பத்தி மிகவும் பிரபல்யமான ஒன்று. அப்போ இந்த ஸ்டீல் ஏற்றுமதியில் 50% வரி என்றது வந்து ஒன்டாரியோவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, ஒன்டாரியோவில் வரும் மாதங்களில் இந்த 50% டேரிஃப்ன்றது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. ஒன்டாரியோ அமெரிக்காவுக்கு வழங்கக்கூடிய இந்த மின்சாரத்தில் தடைப்படுத்தல் அல்லது இந்த 25% டேரிஃப் விதிப்பதனால மேற்குறிப்பிட்ட இந்த 6 மாநிலங்கள் வந்து இருளில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் இதை முன்கணித்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி என்றதை வந்து அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே கனடா மீது இருந்த வரிகள் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி கனடாவில் இப்போதைக்கு USMCAயின் அடிப்படையில் ஃப்ரீ ட்ரேட் வந்து இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும்தான். எதிர்வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி கூட இந்த 25% இருக்கக்கூடிய வரி 50% அதிகரிக்கப்படுமா என்ற ஒரு சந்தேகமே இப்போ எழுந்திருக்கிறது. Why President Trump is doing this, your guess is as good as mine. He ran on a mandate, Tom, to lower inflation, create jobs, look at growth. It's done the total opposite. The inflation's going up. Assembly lines will shut down if he moves forward with this in the auto sector. Manufacturing will close down, and they'll have less. The Americans will have less money in their pockets. You can't go after your largest customer, your closest friend, your closest ally in the world, and not expect a reaction. கனடியர்கள் பல பேர் வந்து இந்த கோடை காலத்தை அமெரிக்காவினுடைய ஃப்ளோரிடா போன்ற மாநிலங்களில் செலவழிப்பதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். இப்போது அவர்களுடைய விமான சீட்டை எல்லாமே வந்து அவர்கள் கேன்சல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு செல்லும் கனடியற்ற எண்ணிக்கையும், அமெரிக்காவில் வாழக்கூடிய அல்லது அமெரிக்காவில் சொத்து வைத்திருக்கக்கூடிய கனடியர்கள் அந்த சொத்துக்களை விற்றுவிட்டு இப்போ அந்த பணத்தை வந்து கனடாவுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். Okay, well, Ontario's Premier Doug Ford was on an American network, CNBC, earlier this hour, pushing back on the tariffs threat. That breaking news this morning that the threat against aluminum and steel will be doubled. So for more, I want to bring in the CBC's Megan Fitzpatrick. Doug Ford saying that he's willing to increase that surcharge even higher, depending on what happens with this tariff war between Canada and the US, and possibly escalate even further to cutting off electricity totally to those 3 states that Ontario provides it to. Now, this morning on these US networks, given what Trump is saying this morning, Ford was asked for his reaction, Earthy, and he's saying he does not intend to back off this retaliatory move that Ontario has taken. இந்த செய்தி வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏனென்றால் ஒரு நாட்டின் மீது 50% வரி விதிப்பு செய்வது வந்து அந்த நாட்டிலிருந்து அதிகப்படியான பொருட்கள், அதாவது அந்த அலுமினியம் மற்றும் ஸ்டீலை பெற்றுக்கொள்ளும் நாட்டுக்கும் அது ஒரு பாதிப்பு. அதே போல் அந்த சம்பந்தமான தொழிலில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்குமே இது பாதிப்பாக இருக்கும். இந்த ஒரு பாதிப்பு, அதாவது 50% டேரிஃப் வந்தால் கிட்டத்தட்ட கனடாவில் நேரடியாக 23,000 ஸ்டீல் ஒர்க்கர்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கணும் கனடா முழுவதும். அதே போல் 9,500 அலுமினியம் ஒர்க்கர்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கணும். அப்போ இவர்களுடைய வேலைவாய்ப்பும் மறைமுகமாக சில ஆயிரம் பேருடைய வேலைவாய்ப்புகளுமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே 25% டேரிஃப் பண்ணுறது இவர்களுடைய வேலையை ஒரு கேள்விக்குறியாக்கினது. ஆனால் இது 50% ஆகல இவர்களுடைய வேலை இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. கனடா கடந்த வருஷம் 3.2 மில்லியன் தொன்கள் அலுமினியத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தது. இதன் வர்த்தக பெறுமதியானது $9 பில்லியன் உள்ளது. ஆனால் இதே இந்த மூலப்பொருளாக உள்ள அலுமினியம் வந்து அமெரிக்காவில் முடிவுப் பொருட்களாக மாறும்போது அதனுடைய சந்தை மதிப்பு 200 பில்லியன்களாக இருக்குது. அப்போ நாங்கள் வழங்குகிற, அதாவது கனடா வழங்குகிற மூலப்பொருட்கள் மூலமாக அதிக பயனடைகிறதாரன்னு பார்த்தா அமெரிக்கா தான். இதன் மீது வரி விதித்தால் இதில் பாதிக்கப்பட போவது 2 நாடுகளும் தான். அதில் அதிகமாக கனடாவும் இருக்கிறது, அதே போல் அமெரிக்காவுமே பாதிப்படைய போகிறது. கனடாவில் பார்த்திங்கன்னா 9,500 பேர் தான் அலுமினியம் ஒர்க்கர்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தோம்னால் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவில் எவ்வளவு பேர் இந்த வேலைவாய்ப்பை சார்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா 5 லட்சம் பேர். அமெரிக்காவில் 5 லட்சம் பேர், அமெரிக்காவில் 5 லட்சம் பேர் இந்த மெட்டல் ஒர்க்ஸில் இருக்கிறாங்க. அது அலுமினியமாக இருக்கலாம், ஸ்டீலாக இருக்கலாம். இந்த எல்லா வேலைவாய்ப்புகளையும் வேலை செய்யக்கூடிய அந்த உதிரிப்பாகங்கள், மற்றது அந்த மெட்டல் ஃபேப்ரிகேஷன் சொல்லக்கூடிய மூலப்பொருட்களாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு, ஸ்டீல், அலுமினியத்தை வந்து பதப்படுத்தி அதை வேறு ஒரு மோல்ட் ஆக்குறது, அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து 5 லட்சம் பேர் இருக்கணும். இப்போ இந்த 5 லட்சம் பேர் வேலை வாய்ப்புமே இப்போது அமெரிக்காவில் கேள்விக்குறியாக தான் போகுது. கனடாவுடைய
கனேடியன் ஸ்டீல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் சொல்லக்கூடிய CSPA, அடுத்ததாக த அலுமினியம் அசோசியேஷன் ஆஃப் கனடா AACன்னு சொல்கிறார்கள். இவர்கள் 2 பேருமே வந்து தங்களுடைய கூட்டான அறிக்கையை வந்து கடந்த மாதங்களில் வெளியிட்டிருந்தவர்கள் அமெரிக்காவினுடைய இந்த 25% டேரிஃபுக்கு எதிராக. இப்போது இந்த AAC மற்றும் CSPA என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள்ன்றதை நாங்கள் நாளை மறுதினம் பார்க்கலாம். Catherine Cobden is standing by. She's the president and CEO of the Canadian Steel Producers Association. Catherine, thanks for your time on this Tuesday. What do you make of this? Yes, thank you for having me. Well, obviously, this is discouraging news in the sense that 25% tariff that was going to be leveled this overnight is now 50. So that's clearly going to be, a worst case scenario, or at least a very bad case scenario for the domestic steel industry. Do you have any sort of legal recourse? I mean, is the president just able to just sort of pick numbers willy-nilly and slap your industry with them? Does he have that power, Catherine? Well, I guess I think the very first point I want to make is that we haven't yet seen the legal text. So I want to remind everyone that the 232 reinstatement on steel and aluminum that he put out recently was for all countries, not just Canada. So now what we have is a scenario where there's a specific stream aimed at a worst case for just Canada. So that means we're awaiting the legal text. We're awaiting the detail that show us how will this actually be put into place, under what timeline, and that sort of thing. நீங்கள் இந்த ட்ரம்பின் அறிவிப்பு எவ்வாறு பார்க்குறீங்கன்றதை நீங்கள் கூறலாம். என்னென்னா கனடாவின் சார்பில் ஒன்டேரியோ எடுத்த முடிவு எவ்வாறு இருக்கின்றால், அமெரிக்காவுக்கு வழங்கும் அந்த மின்சாரத்தின் மீது 25% வரி விதிப்பதாகத்தான் அறிவிப்பு வந்தது. அதை கருத்தில் எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தின் மீது நாளை மார்ச் 12ஆம் தேதி 50% டேரிஃப் விதிக்கிறார். இந்த டேரிஃபால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கனடியர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும்ன்றதை அவர் சிந்திச்சிருக்கிறாரா இல்லையான்றதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் கருத்தில் இடலாம். நீங்கள் இந்த டேரிஃபால் வரப்போகிற பிரச்சனைக்கு எவ்வாறு நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள், இது சம்பந்தமான செய்திகள் ஏதாவது நீங்கள் தெரிந்திருப்பீங்கள், அதை வந்து நீங்கள் கமெண்டில் இடலாம். அடுத்ததாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்க் கார்னி அவர்கள் லிபரல் கட்சியினுடைய தலைவராகவும் கனடாவினுடைய தற்காலிக பிரதமராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட 85% புள்ளிகளை பெற்றிருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே அந்த ஞாயிற்றுக்கிழமை வீடியோவில் சொல்லியிருந்தோம், எவ்வளவு ரைடிங், அதாவது தேர்தல் தொகுதிகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான புள்ளிகள் வழங்கப்படும். அந்த புள்ளிகளில் 50%க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெறுவர் தான் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான விடயங்களையும் ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ முடிவில் கூட மார்க் கார்னி அவர்கள்தான் கனடாவுடைய அடுத்த தற்காலிக பிரதமராகவும் லிபரல் கட்சியின் தலைவராக வருவார் என்றதை நான் சொல்லியிருந்தேன். கிறிஸ்டியா ஃபீலாண்ட் அவர்கள் தன்னுடைய பதவியை ஏற்கனவே ராஜினாமா செய்த ஒரு நபராக இருக்கிறார். மற்றது ஜஸ்டின் ட்ரூடோ போலவே கிறிஸ்டியா ஃபீலாண்ட் அவர்களுடைய செல்வாக்குமே கனடா அளவில் வந்து சரிந்திருக்கிறபடியால் அந்த கட்சியில் உள்ள நபர்கள் வந்து கிறிஸ்டியா ஃபீலாண்ட் அவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார். அதுக்கு மாறாக மார்க் கார்னி அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதுக்கு ஆதாரமாக அவர் க்ரௌட் ஃபண்ட் மூலமாக $4.5 மில்லியன் சேகரித்திருந்தார் என்பதையும் சொல்லியிருந்தேன். இனி மார்க் கார்னி அவர்கள் என்னெல்லாம் விடயங்களை செய்ய போகிறார், இந்த ட்ரம்ப் எவ்வாறு கையாள போகிறார் என்றதை காத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்குமென்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சாருஜன். நன்றி, வணக்கம்.